தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் பார்க்கப் போவது திருமூலரின் முதல் தந்திரத்தில் 54வது பாடல். இந்த பாடலில் என்ன சொல்ல வராரு நம்ம திருமூலர்? முதல்ல இருந்து நம்ம 50 பாடல்கள் கடவுள் வாழ்த்தை பார்த்துட்டோம். 51, 2, 53 இந்த 3 பாடல்கள்லையும் வேதத்தினுடைய சிறப்பு தான் சொல்லப்படுகிறது. அப்போ 54வதுத்திலும் வேதாந்தத்தின் சிறப்பு, சித்தம்னா என்ன, அசித்துனா என்ன, அதை பற்றியெல்லாம் அழகாக எடுத்து இதில் சொல்கிறாரு. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 54வது பாடல் வரிகள் இதோ கொண்டிருக்கிறது. இதோ: திருநெறியாவது சித்த சித்தாந்தன்றிய பெருநெறியாய பிரானை நினைத்து குரு நெறியாம் சிவ மாநெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. திருநெறியாவது சித்த சித்தாந்தன்றி பெருநெறியாய பிரானை நினைத்து குரு நெறியாம் சிவ மாநெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. இந்த பாடலில் பார்த்தோன்னா ஒவ்வொரு வடிகளில் பார்த்தோன்னா திருநெறின்னு சொல்கிறாரு. அந்த திருநெறின்னா என்ன? சித்த சித்தாந்தன்றிய. அப்போ சித்த சித்தாந்தன்றிய அப்படின்பது என்ன? பெருநெறியா அப்படின்றாரு. அதை சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு பிரான் அப்படின்னு. யார் இங்கே பிரான் அப்படின்னா சிவபெருமான் தான். அப்போ சித்து அப்படின்னு சொன்னால் அறிவு, சித்தாந்தம் அப்படின்னு சொல்ல வர அவன் சித்தாந்தங்காரம்பா, அவன் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய மறைந்து என்ன இருக்குது என்பது தான் திருமுறள் அழகாக இதில் சொல்கிறாரு. சிவபெருமானை நாம் எப்படி வேதாந்தமாக ஓதுவதுமே, அப்படி ஓதுகின்ற போது வேதாந்தத்தோடு, வேதாந்தம் என்றால் நல்ல சிந்தனையோடு நல்ல அறிவுடன் ஓத வேண்டும். அது யாரோடு பார்க்க வேண்டும்னா சிவகுருவோடு, சிவ மாநெறி கூடும். அப்போ மாநெறி என்பது என்ன அப்படி என்பதெல்லாம் இந்த பாடல் 4 வரிக்குள்ள அழகாக அவர் சொல்லுகின்றார். ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். இப்போ சித்த சித்தாந்தன்றி அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா சித்து அசித்து. சித்து என்பது அறிவு, அசித்து என்பது அறியாமை. அதோ சொல்லுவாங்க பாருங்க, இவன் அறிவு உடையவன், அறிஞன் அப்படியெல்லாம் சொல்லுவோம். அவன் என்னப்பா, அவன் மூடன், அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, சித்தி என்பது அறிந்து வேதங்களை ஓதக்கூடியவர்கள். சித்தாந்தம் என்பது தான் இவற்றினுடைய பொருள். இப்போ சித்தாந்தத்தில் என்பது நம்ம பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னா, நல்லா படிப்போம். வேதங்களை எல்லாம் கடகடகடன்னு கொடுத்தா படிச்சுடுவான். பொருள் என்னடான்னா கிடுகிடுன்னு படிச்சுடுவான். எப்பவுமே சொல்லுவான், எதை படித்தாலும் சரி அதை எக்ஸ்பீரிமெண்ட்டு செய்து பார்க்கணும். அதை சோதித்து பார்த்து அறியணும். எது வரலும் இது உண்மை பொருள் உண்டா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்ன அடுத்தது சொல்கிறார், மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றார் திருவள்ளுவர். அதனால் யார் எதை உண்மை சொல்லட்டும், அது உண்மையா இல்லையா என்பதை நம்ம என்ன பண்ணணும், பரிசோதனை செய்யணும். அப்படி செய்தாதான் அதில் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். தெளிவு புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தமிழ் படிக்கிறோன்னா நிறைய இலக்கணங்கள் இருக்குது, இலக்கியங்கள் இருக்குது, அதெல்லாம் நிறைய பேர் படிப்பாங்க. ஆனால் அறிவியல் என்பது ஆராய்ச்சி செய்வது. இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணி எப்படி இருக்குது, சுவை உடையதாக இருக்கா, அதில் கிருமிகள் இருக்கா, நம்ம சொல்லும்போது நீரினுடைய அடர்த்தி இருக்குது. இந்த நீர் இவ்வளோ அடர்த்தி இருக்குது, இதனால் இருக்கு நல்லது இல்லை அப்படின்னாங்க. ஒரு வீடு கட்டுறோம், அப்போ கட்டும் பொழுது அந்த மணல் எப்படி இருக்குது, மண் பாண்டனுடைய நிலைமையை நாம் பரிசோதனை செய்த பிறகு தான் அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கோ நமக்கு கவர்மெண்ட்டானது நமக்கு இது கொடுக்கும், அதிகாரப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான அனுமதியை கொடுக்கும். அது இல்லாமல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, வீடு கட்ட முடியாது, மனப்பான்கையான பூமி இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்கிறவன் கையெழுத்தை போட்டு லஞ்சத்தை வாங்கி போட்டுக்கிட்டு பாக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருவான். ஆனால் அவன் மடமடன்னா ஒரு 150 கட்டடம் பில்டிங் கட்டிடுவாங்க. ஆனால் ஒரு மழை வரும் பொழுது பேஸ்மெண்ட் எத்தனை இடங்கள் அப்படியே பாழாயிருக்கு. கட்டினவனுக்கும் பரம் நஷ்டம்,
அதில் இருக்கும் பண நஷ்டத்தை விட உயிர் சேதாரம், எத்தனை பேருக்கு காயங்கள், மனநிலை, இதையெல்லாம் அறிந்து பரிசோதித்து செய்யக்கூடிய செயல்கள். இது அறிவியல் சொல்கிறோம். இப்போ சொல்லும்போது திருமூரலர் சொல்கிற, மடையனே, நீ வெறுமனே படிச்சுக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் கிடையாது, அதை பரிசோதனை செய்து பார். நீ படிக்கிற இல்லையா, வாழ்க்கை தத்துவத்தை அறிந்து கொள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. சித்தர்கள் என்பவர்கள் ஒன்றும் அப்படியே நீ சொன்னதெல்லாம் ரொம்ப மூடர்கள் அப்படின்னு ரொம்ப பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. உண்மையிலே சித்தர்கள் என்பவர்கள் அறிஞர்கள், அவர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், மருத்துவர்கள், மூலிகைகளினுடைய தன்மையை புரிந்து கொண்டவர்கள், நோயை தீர்க்கும் ஒரு நோயாளியை மனநிலை அறிந்து மருந்து கொடுப்பவர்கள். இன்றைக்கி நாடி பிடிச்சி பார்க்க மாட்டாங்க, உடம்புல என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க. புழு டாக்டர்லாம் போனோன்னா தொடாமல் தூரத்தில் இருந்து பார்த்து என்னென்ன நம்ம வாயிலேயே கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு மெடிசன் எழுதி கொடுத்துருவாங்க. ஒன்றுக்கு ஒன்று கிடக்க 1008 நடக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை விளக்கம் அழகாக கொடுக்கலாம். அதாவது ஒரு சித்தரும் இருக்கிற மாதிரியே ஒரு குருவும் சீடனும் 2 பேரும் வேதாந்தம்னா என்ன, இந்த சித்தாந்தம்னா என்ன, இதை நம்ம தேடி போகணும்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி தேடி போயிட்டே இருக்கும்போது ஒரு அழகான மாம்பழம் மரம் இருந்தது. அதை எடுத்து என்ன பண்ணாங்க, பறித்து சாப்பிட்டாங்க. ஆகா, இந்த மரத்தில் இருக்க இந்த பழம் எவ்வளோ சுவையாக இருக்குடா, எவ்வளோ பழங்கள் நம்ம சாப்பிட்ருக்கோம், பேரெல்லாம் நிறைய இருக்குது. பங்கனப்பல் இருக்குது மாம்பழத்தில், இதில் நீலம் இருக்குது, பீத்தர் இருக்குது, சக்கரைக்குட்டி இருக்குது, இப்படி வகை வகையான மாம்பழங்கள்லாம் இருக்குது, ருமானியெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மரத்தில் இருக்க கனியானது ரொம்ப சுவையாக இருக்குது. அதை எப்படி தெரிஞ்சாங்க, சாப்பிட்டாங்க, அப்போ சுவை அறிந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு சித்தாந்த வேதாந்தி ஒருத்தர் வந்தார். என்னப்பா முனிவரும் சீடரும் இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒன்றுமில்லை, இந்த மாம்பழம், ஆடா இது என்ன பெருசு, நான் சொல்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு மாமரம்னா என்ன, மாமரத்தினுடைய பழம் என்ன, அது வேறு என்ன, பழத்தின் கொட்டை என்ன, அந்த கொட்டைக்குள்ளே இருக்கிறத அந்த கொட்டையை காய வச்சு நம்ம சாப்பிட்டா என்ன நோய் குணமாகும், கடகடன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஆனால் அந்த பழத்தை சுவைச்சாரா? அவர் சுவைக்கலை. காரணம் என்னன்னு கேட்டால், அவர் படித்ததை தெரிஞ்சதை கடகடன்னு சொல்லிட்டார். இந்த மரத்தின் பழத்தை சாப்பிடல். அதுக்கு அடுத்து என்ன பண்ணால் இன்னொருத்தர் வந்தார். அவர் மெய் ஞானி, எதையுமே ஆராய்ச்சி செய்யக்கூடியவர். அவர் வந்தார், பார்த்தாரு, என்னப்பா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னார். அவர் ஒன்றும் சொல்லலை. கடகடன்னு மரத்து மேலே ஏறினார். ஏறின உடனே 10 பழங்களை பறித்தார். அவர் சாப்பிட்டாரு. அங்கே இருக்கிறவங்க கிட்டெல்லாம் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கன்னார். ஆக இப்போ பார்க்கும் பொழுது உலகத்திற்கு தேவை என்ன? சிவபெருமானை பற்றி நம்ம கதையாக படிச்சுக்கிட்டே, வேதங்களை படிச்சுக்கிட்டே இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. சிவபெருமானை எப்படி அணுக வேண்டும், எப்படி அவரை வணங்க வேண்டும், எளிமையாக சொல்லி அதை புரிய வைக்கணும். இன்னும் அழகாக சொல்லணும்னா, இவங்கெல்லாம் சொன்னதை பார்த்த உடனே அப்போ ஒரு மீனவன் இடத்துல போனாங்க. அப்பா, மீனெல்லாம் எங்கே இருக்குது, எப்படி, இதெல்லாம் ஒன்று சொல்ல முடியாது. ஐயா, அந்த அளவெல்லாம் நான் படிக்கலை, ஆனால் என்னோட கண்ணுக்கு எந்த இடத்துல மீன் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் தூண்டில் போட்டேன்னா அவ்வளோ மீனையும் நான் வாரிடுவேன்மா. அவனுக்கு படிப்பறிவு கிடையாது, ஆனால் சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்குது, பட்டறிவு. ஆக நமக்கு தேவை எதுன்னா, கடகடன்னு புத்தகத்தில் அப்படியே சாப்பிட்டுட்டே அப்படியே சொல்லுவாங்க பாரு, இந்த குழந்தைங்க எல்லாம் கூட சரி புரிஞ்சு படிடான்னுவோம். புரிதல் இருக்க வேண்டும். புரிதல் இருந்தால்தான் அவர்கள் எதை ஒன்றையுமே செய்ய இயலும். புரிதல் இல்லாமல் கடகடகன்னு படிச்சுட்டு அதை கொஞ்சம் மாற்றி கேள்வி கேட்டால் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உணர்ந்து படித்தால் அவங்க எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் ஒரே பதில் இதுதான் என்று விளக்கம் தர முடியும். அந்த நிலையில தான் இந்த இடத்துல வேதங்களை ஓதி சிவபெருமானை அடைவதற்கு வெளி இருக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னு கேட்டால் பட்டறிவு. நீ படிக்காதீங்க, வேதத்தை கடகடன்னு ஒப்பிக்காதீங்க, அதன் மெய்ப்பொருளை அறிந்து கொண்டு சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு இறைவனை நாம் நாடி அவரை வணங்கினால் சிவபெருமான் காட்சி தருவார் என்பதை இங்கே திருமூலர் எவ்வளவு அழகாக சித்தாந்தத்தினுடைய வேதாந்தத்தினுடைய கருத்தை ஒரு மீனவனை வச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா, அப்போது வேதத்தில் இருக்க அனுபவம் தான் தேவை, அதை புற அனுபவம் தேவையில்லை. எல்லாத்தையும் படித்து சொல்லாத, நீ புரிஞ்சுக்கோ. சிவன் என்பது உன் மனதின் அருகே இருக்காரு,
அவரை புரிந்து வணங்கு, உனக்கு மோட்சம் கிட்டும் என சொல்லியிருக்காரு. இந்த வாய்ப்பு கொடுத்த மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும்.